நம்ம எதிர்நீச்சல்ல தர்ஷன் போனது ஒரு பெரிய விஷயமா இருந்தாலும், அவன தேடி கண்டுபிடிச்சுட்டு, அந்த சிரிக்கும் அவளையும், அவங்க அப்பனையும் அப்படியே முடிச்சு விட்டுரு. அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அறிவுக்கரசி சொல்லியிருப்பாங்களா? ஸோ, இந்த விஷயத்துல சத்திய நம்பவே நம்பாத. முதல்ல பார்த்தீங்கன்னா, அவன கழட்டி விட்டுட்டு, எப்படியாச்சும் போயிட்டு அந்த திருட்டு முண்டையும், அவங்க அப்பனையும் பார்த்தீங்கன்னா முடிச்சு விட்டுரு. நம்ம மாப்பிள்ளை முக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லி அனுப்பிச்சிருப்பாங்க. ஸோ, வீட்ல இருக்கிற பெண்கள் கிட்ட பார்த்தீங்கன்னா, நம்ம சக்தி சொல்லியிருப்பாரு. நீங்க அவசரப்பட்டு எந்த விஷயமும் பண்ணாதீங்க. நான் பார்த்துக்கிறேன். நீங்க அவசரப்பட்டு ஏதாச்சும் விஷயம் பண்ணீங்கன்னா, அது தப்பா தான் போய் முடிஞ்சிரும். சக்தி அதாவது கண்டுபிடிக்கிறது ஒரு பெரிய விஷயமே இல்ல பார்த்தீங்கன்னா, சக்தி சொல்லியிருப்பாரு. ஈஸ்வரியும் பார்த்தீங்கன்னா, சரி நீங்க சொல்றதெல்லாம் நான் கேட்கிறேன். நான் அமைதியா இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனா, ஈஸ்வரி என்ன முடிவில் இருக்காங்கன்னா, என் பையன் கல்யாணம் அவன் இஷ்டப்படி மட்டும் தான் நடக்கணும். வேற யார் இஷ்டப்படியும் நடக்கவே கூடாது. அவன் இஷ்டப்பட்ட பொண்ணுகிட்ட தான் அவன் நடக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முடிவோட இருப்பாங்க. ஸோ, இந்த வீட்டு பொம்பளை ஆட்கள் யாருமே வெளிய போகக்கூடாது. அப்படி மீறி போனாங்கன்னா, கால உடைச்சிரு. அது அம்மா, அண்ணி, மச்சினிச்சி எதுவுமே பார்க்காத. முழு உரிமையும் உனக்கு தரேன் கதிரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆதி குணசேகரன் சொல்லியிருப்பாரு. ஸோ, ஆதி குணசேகருக்கு இப்ப என்ன ஒரு பெரிய ட்விஸ்டிங்னா, நம்ப மீனாட்சி அம்மனுக்கு முன்னாடி சத்தியம் பண்ணி கொடுத்தோமே, அதாவது அன்புக்கு தர்ஷன தான் கட்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த அறிவுக்கரசிகள சத்தியம் பண்ணி கொடுத்தோம். அந்த சத்தியம் மட்டும் ஏதாச்சும் ஒண்ணு தப்பாச்சு, இந்த கல்யாணம் ஏதாச்சும் மிஸ் ஆச்சு நானும் இருக்க மாட்டேன். நீங்களும் உயிரோட இருக்க மாட்டீங்க. உங்கள ஏதாச்சும் பண்ணிட்டு, நானும் ஏதாச்சும் பண்ணிப்பேன் அப்படின்னு பார்த்து நான் சொல்லிட்டு, ஸோ இப்போ ஆதி குணசேகரன் பார்த்தீங்கன்னா, தர்ஷன தேடுற முயற்சியில இல்லாம, டைரக்ட்டா பார்கவிய தேடுற முயற்சியில இருக்காங்க. ஏன்னா, தர்ஷனும் பார்த்தீங்கன்னா, பார்கவி இருக்கிற இடத்துக்கு தான் போறாரு. அப்படி இப்படின்னு போராடி. ஸோ அவர் ஆட்டோல ஏறுனாரா, ஆட்டோல ஏறிட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு ஊர் பேர் சொல்லி போறாரு. அந்த இடத்துல தான் பார்த்தீங்கன்னா, பார்கவியும் இருக்காங்க. பார்கவி இருக்கிற இடம் ஏற்கனவே இவரு தெரிஞ்சு போறாரா, இல்ல ஃபிரெண்ட்ஸ் கிட்ட கேட்டு போறான்னு தெரியல. ஆனா, அந்த இடத்துல இருந்து எப்படியாச்சும் கூட்டிட்டு போயிட்டு நாம பத்திரமா வச்சுக்கலாம் அப்படின்னு நினைச்சாங்க அறிவுக்கரசி. ஆனா, அறிவுக்கரசிக்கே தண்ணி காமிச்சுட்டு, நான் இஷ்டப்பட்டா தான் இந்த கல்யாணம் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தர்ஷன் எஸ்கேப் ஆகி போயிட்டாருங்க. உண்மையவே சொல்லணும்னா, தர்ஷன் மேலயும் ஒரு 30% தப்பு இருக்க தான் செய்யுது. ஏன்னா, ஒரு பொண்ண லவ் பண்ணிட்டு, அந்த பொண்ணோட வாழ்க்கையில விளையாடிட்டு, அதுக்கப்புறமா வந்து அன்ப கட்டிக்கிறேன், சொத்து மேல ஆசைப்பட்டுன்னு வந்தாரு. ஆனா, நீ என் புள்ளையே கிடையாது, மனுஷனாடாடி, இந்த பழக்கம்லாம் எங்க உனக்கு வந்துச்சு அப்படின்னு கேட்டு, ஈஸ்வரி அவன ஒரு நல்ல மனுஷனா திருத்தி பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல மனுஷனா திருத்தி பார்த்தீங்கன்னா சொல்லியிருப்பாங்க. இந்த மாரி இந்த கல்யாணத்தில நீ உனக்கு இஷ்டம் இல்லன்னு சொல்லிடு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பத்திரிக்கைலாம் அடிச்சு முடிச்சு சத்தியமானதுக்கு அப்புறம் இந்த விஷயத்த வந்து சொல்லவும், நம்ம ஆதி குணசேகரனுக்கு பயங்கரமா கோவம் வந்து பலார்ன்னு அரைஞ்சு பார்த்தீங்கன்னா, வீட்ல ஹவுஸ் அரெஸ்ட் பண்றாங்க. ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணியும் பார்த்தீங்கன்னா, எஸ்கேப் ஆயிட்டாரு. ஸோ எஸ்கேப் ஆன தர்ஷன் பார்த்தீங்கன்னா, பார்கவி கூட இருக்காங்க. பார்கவிய தேடி பார்த்தீங்கன்னா, ஒட்டுமொத்த ஃபேமிலியுமே வந்துட்டுருக்கு. முதல்ல தர்ஷன வந்து ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். அதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா, அந்த சிறுக்கி மவளையும், அவங்க அப்பனையும் சேர்த்து மொத்தமா முடிச்சு விட்டுரு, பசங்கள கூட்டிட்டு போய் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அறிவுக்கரசி சொல்லியிருப்பாங்க முல்லை கிட்ட. ஸோ இப்ப ஆதி குணசேகரன் பார்த்தீங்கன்னா, டைரக்ட்டா தர்ஷன தேடுற முயற்சியில இல்லாம, பார்கவிய தேடுற முயற்சியில தான் இருக்காங்க. நம்ம தர்ஷனுக்கு பார்கவிய பிடிச்சிருக்குங்க. ஆனா, அவரு பண்ணதெல்லாம் பார்த்தீங்கன்னா, அவரு மனசுல வந்து போது. எப்படி போயிட்டு நம்ம அவகிட்ட பேசுறது சகஜமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேர்ல பேசும்போது கூட படபடப்பா இருக்காரு. ஸோ, பார்கவிக்கு இதனால எந்த ஒரு பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு நீங்க நெனச்சீங்கன்னா, நம்ம வீடியோக்கு கீழ கமெண்ட் செக்ஷன்ல தெரிவிச்சுருங்க. ஏன்னா, பார்கவி நம்ம தர்ஷன லவ் பண்ணாங்க, நம்புனாங்களே தவிர, அவங்க எந்தவித தப்புமே செய்யல. ஏழையா இருக்கிறதுனால என்ன வேணா பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆதி குணசேகரனும் அவங்க தம்பிகளும் நினைச்சிட்டு இருக்காங்க. எக்ஸெப்ட் பார்த்தீங்கன்னா, நம்ம சக்திய தவிர. ஏன்னா, சக்திக்கு தெரியும் அவன் லவ் பண்றது, அவன் டிப்ரஷன்ல இருக்கான். இந்த கல்யாணத்துக்கு அவன் ஸ்டெடி ஆவல அப்படின்ற எல்லா விஷயமும். ஆனா, இந்த கல்யாணத்துல ஏதாச்சும் ஒண்ணு மிஸ் ஆச்சு. அவங்க ஏதாச்சும் ஒண்ணு நம்ம தர்ஷன வந்து ஃபோர்ஸ் பண்ணி கல்யாணம் பண்ணாங்கன்னா, நான் சும்மா இருக்க மாட்டேன். நான் டைரக்ட்டா பார்த்தீங்கன்னா, போலீஸ்கிட்டயும் ஜீவானந்தத்த நாடிடுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஈஸ்வரி சொல்லிட்டு இருப்பாங்க. ஈஸ்வரி கிட்ட ஜனனி எவ்வளவோ எடுத்து புரிய வைப்பாங்க. இந்த பிரச்சனைய பெருசு பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, "இல்ல ஜனனி, ஆதிரைக்கு நடந்த மாரி வந்து கல்யாணம் நடந்து போச்சுன்னா, அப்புறம் தர்ஷனோட வாழ்க்கையே வந்து தலைகீழா மாறிடும். அதுக்கப்புறம் தர்ஷன் வந்து வேற லெவல்ல வந்து வேற மாரி பிரச்சனை பண்ணிட்டான்னா, அது ஒரு பெரிய விஷயமா முடிஞ்சிரும். ஸோ அவன் கல்யாணத்தில அவனே முடிவு எடுத்துக்கட்டும். நான் கண்டிப்பா வந்து ஜீவானந்தத்த நாட தான் போறேன்" அப்படின்னு சொல்லுவாங்க. ஜீவானந்தா கண்டிப்பா வந்தாருன்னா, வக்கீலு, போலீஸ் கூட தான் வருவாரு. தர்ஷன கண்டுபிடிச்சுருவாங்க சீக்கிரமாவே அவரு வந்தாருன்னா. ஸோ தர்ஷன கண்டுபிடிச்சு என்ன கேள்வி கேட்க போறாங்க? இந்த கல்யாணத்தில இருவர் சம்மதமே முக்கியம் இல்லையா? அதனால பொண்ணுக்கும், மாப்பிள்ளைக்கும் சம்மதமான்னு கேட்க போறாங்க. பொண்ணு அன்பு வந்து நான் இவர கட்டிக்க சம்மதம்னு சொல்லும். ஆனா தர்ஷன் வந்து இவள கட்டிக்க நான் சம்மதமே கிடையாது. எங்க அப்பா தான் வந்து போஸ்ட் பண்ணி, எங்க சித்தப்பா எல்லாரும் போஸ்ட் பண்ணி தான் இந்த கல்யாணத்தவே நடத்துறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நீ தான மாப்பிள உன் வாயால சொன்ன இந்த கல்யாணம் நடக்கட்டும்னு சொல்லிட்டு. ஸோ வீட்டுக்கு வந்த வாட்ச் வாங்கி குடுத்த, சாக்லேட் வாங்கி குடுத்த, இவ்வளவும் பண்ணிட்டு இப்போ ஒரு பொண்ணு கூட பழகிட்டு புடிக்கலன்னு சொல்றியே, இது உனக்கே அநியாயமா இல்லையா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்க இருக்கிறவங்க கேட்டா, நம்ம தர்ஷன் கிட்ட பதிலே கிடையாது. ஏன்னா
தர்ஷனே பார்த்தீங்கன்னா, அன்ப கட்டிக்கிறதுக்கு தயாருன்னு சொல்லிட்டு, அவங்க வீட்டுக்கு போயிட்டு சகஜமா பழகுறதுலருந்து எல்லாமே பண்ணிட்டு தான் இருந்தாரு. ஸோ, ஆதி குணசேகரன் பார்த்தீங்கன்னா, பார்கவிய கண்டுபிடிச்சர்றாங்க. அதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா, முல்லை போயிடுறாரு அந்த இடத்துக்கு. முல்லை போன உடனே பார்த்தீங்கன்னா, "டேய் உனக்கு என்ன இங்க வேல? போ நான் பார்த்துக்கிறேன். நீ போய் தர்ஷன தேடுற முயற்சியில மட்டும் பாரு. மாமா தர்ஷன்லாம் சீக்கிரமாவே கிடைச்சிருவான். ஃபர்ஸ்ட்டு இவள முடிச்சு விட்டு, இவங்க அப்பனையும் முடிச்சு விட்டுருவோம். அப்பதான் வந்து தர்ஷன் நம்ம பக்கம் நிப்பான்" அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்றாங்க. ஏன்னா, ஆதி குணசேகரன் குடும்பத்துக்கும் சரி, இந்த அறிவுக்கரசி குடும்பத்துக்கும் சரி 2 பேருமே பார்த்தீங்கன்னா, குறுக்கு புத்தி தான். தர்ஷன தேடி கண்டுபிடிச்சு எப்படியாச்சும் வீட்டுக்கு கொண்டு வரலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நார்மல் ஃபேமிலியா தான் வந்து கெஸ் பண்ணியிருப்பாங்க. ஆனா, ஃபர்ஸ்ட்டு பார்கவிய முடிச்சு விட்டுட்டு, அவள எப்படியாச்சும் தீர்த்து கட்டிடணும்னு பார்த்தீங்கன்னா, 2 குடும்பமும் நெனைக்கிறாங்க. ஸோ, இந்த 2 குடும்பத்தையும் ஜாயின் பண்றதுன்றது ஒரு பெரிய வந்து தப்பான விஷயம் தான். அதனால தான் தர்ஷனே பார்த்தீங்கன்னா, அவளுக்கு மெச்சூரிட்டி இல்ல, நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லியிருப்பாரு. காலேஜ்ல கூட என் தங்கச்சி இல்லன்னு மட்டுமே தான் சொல்லியிருப்பாரே தவிர, இவ நான் கட்டிக்க போற பொண்ணுன்னு ஒரு இடத்துலயும் சொல்லியிருக்க மாட்டாரு. ஆனா பார்கவிய கண்டிப்பா போயிட்டு தர்ஷன் அந்த இடத்துல நின்று தான் காப்பாத்த போறாரு. தர்ஷனே காப்பாத்த போறாருன்னு இல்லங்க. நீங்க இவள ஏதாச்சும் பண்ணீங்கன்னா, நான் கழுத்த அறுத்துட்டு செத்துருவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேர்ல வந்து நிக்க போறாரு. ஏன்னா, தர்ஷன் ஏற்கனவே பார்கவி இருக்கிற இடத்துக்கு பார்த்தீங்கன்னா போயிடுறாரு. நீங்க ப்ரோமோலயே பார்த்துருப்பீங்க. அதே மாரி தர்ஷன் பார்த்தீங்கன்னா, நான் இவ இல்லன்னா வாழ மாட்டேன். இவள தான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன். நீங்க யாரு தடுத்தாலும் சரி, நான் என்னுடைய முடிவு இதுதான். அதுக்கப்புறம் நீங்க ஏதாச்சும் பண்ணீங்கன்னா, நானும் செத்துருவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லவும், நம்ம ஆதி குணசேகரனுக்கு பயங்கர கோவம் வந்துருதுங்க. நீ உயிரோடு இருந்து என்னடா பிரயோஜனம்? ஒண்ணு நான் சொல்ற பொண்ண கல்யாணம் பண்ணிக்கோ. இல்லன்னா நீ செத்துரு, அவளும் சாவடிச்சுருவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆதி குணசேகரன் பெத்த பையன்னு கூட பார்க்காம சொல்லுவாரு. ஏன்னா பெத்த பையன் கூட பார்க்காம அவங்க கூட பழகுனதுக்காக அந்த அடி அடிப்பாரு, வீட்ட விட்டு வெளிய போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு. ஸோ இவன சாமர்த்தியமா நம்ம எப்படியாச்சும் கொண்டு போய் வச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அறிவுக்கரசி நினைப்பாங்க. அது முற்றிலும் பார்த்தீங்கன்னா, அப்படியே பொய்யா மாறி தண்ணி காமிச்சுட்டு நம்ம தர்ஷன் பார்த்தீங்கன்னா, பார்கவிய தேடி போயிட்டாரு. ஆனா இதுல என்ன ட்விஸ்டிங்ன்னா, கல்யாணமே நடக்கிறதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா, நம்ம ஜீவானந்தத்த கூட்டிட்டு வந்துர்றாங்க ஈஸ்வரி. ஏன்னா, இது இது எல்லாமே வந்து கைமீறி போயிடும். நம்ம சக்திய வந்து ஈஸியா வந்து அடக்கிருவாரு குணசேகரன் என் வீட்டுக்காரு. அதனால நான் கண்டிப்பா வந்து ஜீவானந்தத்த நாடி தான் போறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கூட்டிட்டு போயிடுறாங்க. ஜீவானந்தத்த கூட்டிட்டு போன உடனே அங்க போலீஸும் வந்துடுறாங்க. போலீஸு, தர்ஷனு எல்லாருமே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, முல்லை கேங்கு, இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, ஆதி குணேஷ் கேங்கு எல்லாருமே பார்த்தீங்கன்னா, ஒரே ஒட்டுமொத்தமா வந்துடுறாங்க. இந்த நேரத்தில போலீஸ் எல்லாருமே கைது பண்ணிட்டு, எல்லாருமே நிக்க வச்சுட்டு, "தர்ஷன் இந்த கல்யாணத்தில உனக்கு விருப்பம் இருக்கா? இல்லையா?" அப்படின்ற ஒரே ஒரு கொஸ்டின தான் கேட்குறாங்க. தர்ஷன் இந்த கல்யாணத்தில எனக்கு விருப்பம் இல்ல. எங்க அப்பா தான் கட்டாய கல்யாணம் பண்ணலான்னு பார்க்குறாரு அப்படின்னு சொல்றாங்க. குணசேகரன் இதுக்கு மேலேயும் ஒரே ஒரு வார்த்தை கூட நீங்க பேசக்கூடாது. நீங்க கிளம்பி போயிட்டே இருக்கலாம். தர்ஷன எங்க கஸ்டடியில தான் நாங்க எடுத்துட்டு போவோம். இந்த கல்யாணம் அப்படி மீறியும் நடந்துச்சுன்னா, கண்டிப்பா வந்து நடந்த கல்யாணத்த நாங்க பொய்யா மாத்திருவோம். அதே மாரி உங்களையும் ஜெயில்ல போட்டுருவோம். கட்டாய கல்யாணம் பண்ணதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லிடுவாங்க. ஸோ என் பையனுக்கு என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். உங்க வேலைய பாருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. உங்க பையனுக்கு நீங்க என்ன வேணா பண்ணலாம் நல்லது. ஆனா சட்டத்துக்கு எதிரான கெட்டது நீங்க எது பண்ணாலும் சட்டம் அதாவது போலீஸ் தான் வந்து நிப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு, தர்ஷன வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துர்றாங்க ஈஸ்வரி கூட சேர்ந்து. ஆனா வீட்டுக்கு வந்தா கண்டிப்பா நம்மள வைக்கவே மாட்டாங்கன்னு தெரிஞ்சு ஈஸ்வரி பார்த்தீங்கன்னா, ஜீவானந்தத்து கூடயே போலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு முடிவு எடுக்குறாங்க. இதே மாரி இன்ட்ரஸ்டிங்கான வீடியோ நீங்க பார்த்து தெரிஞ்சுக்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான கிளிக் பண்ணிக்கங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ அடுத்தடுத்து உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன்ல வந்து சேரும் ஃபிரெண்ட்ஸ்.